இங்கே வந்து ஒரு குட்டி பாப்பா என்ன பண்ணுதுன்னா கடைக்கு வந்துட்டு இதுமாரி எனக்கு வந்து மாவு தாங்க அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் அந்த பாப்பாவை என்ன பண்ணுதுன்னா அந்த மாவு வாங்கிட்டு போகுது. போகக்குள்ளே என்ன ஆகிடுதுன்னா அந்த மாவு எல்லாமே கொட்டிடுது. அதுக்கப்புறம் அந்த கடைக்காரரு இங்கே பாருமா எல்லாமே கொட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பாப்பா அதை பார்த்தோன்னே ரொம்ப ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் அந்த கடைக்காரங்கள்ட்ட வந்து இதுமாரி மாவு இன்னொன்று இருந்தால் கொடுங்க அப்படின்னு நீ கொடுத்ததாம்மா கொட்டிட்டேன், காசு கொடு வேணா தரேன் அப்படின்னு சொன்னோன்னே என்கிட்ட காசு இல்லை, நான் வேணா வந்து தரேன் கொடுங்க அப்படின்னு அந்த கடைக்காரர் என்ன பண்ணுறாருன்னா போ அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த பாப்பா வந்து மாவு கேட்குது. அதுக்கப்புறம் இவரு என்ன சொல்கிறாருன்னா இப்போ தான் மாவு கொடுத்தேன், நீ மாட்டே கீழே கொட்டிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இல்லை அந்த மாவு வந்துட்டு என்கிட்ட காசு அது மட்டும் தான் இருந்து, வேறு எந்த காசுமே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பாப்பா சொல்லுது. அதுக்கப்புறம் அந்த பாப்பா என்ன சொல்லுதுன்னா நானே எங்கள் பாப்பா மட்டும்தான் நான் எங்கள் வீட்டில் இருக்கேன், எங்கள் அப்பா அம்மாலாம் சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அவரும் ரொம்ப பாவமாயிட்டு என்ன பண்ணுறாருன்னா இந்த காசும் இதுவும் வச்சுக்குமா, இனிமேல் நான் என்கிட்ட வந்து கேள்வி எதாக இருந்தாலும் அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப தேங்க்ஸ் ஐயா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுதுன்னா அந்த பாப்பா அதுக்கப்புறம் சொல்லுது. அதுக்கப்புறம் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பாப்பா சொல்லுது. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க. அந்த பாப்பாவும் போயிடுது. அவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க மறக்காம காமெண்ட் பாக்ஸில்